வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைமா அவார்டு நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் அர்ஜுன் அண்ட் கவின் அவர் 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஃபோட்டோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். அதில் பார்த்தீங்கன்னா கவின் அண்ட் நெல்சன் இவங்க 2 பேரும் ஏகே கூட நின்று ஏர்போர்ட்டில் எடுத்திருக்காங்க ஒரு ஃபோட்டோ. ஸோ கவின் வந்து அதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏகேவை மீட் பண்ணது என்னோட பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நினைக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் தான் மீட் பண்ணேன். ரொம்ப நாள் பழகின மாதிரி ஏகே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசினார். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவரை மீட் பண்ணது சர்ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அவரை மீட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகேவை மீட் பண்ணது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கைஸ், நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரீம் இருக்குது ஏகேவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவினும் வந்து தலையோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா துணிவு வாரிசு இந்த 2 படம் ரிலீஸ் டைமில் கவின்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அப்போ கவின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணீங்களா இல்லை வாரிசுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு கவின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் துணிவு படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன், தலையோட என்ட்ரியாக தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏகேவோட ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஏகேவை மீட் பண்ணணும்னு எப்படி ஒரு ட்ரீமில் இருக்கோமோ அதேமாதிரி அவர் ஒரு ட்ரீமில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏகேவை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பார்த்தீங்கன்னா சைமா அவார்டில் வந்து கவின் ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று செய்ய பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.